தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் உரையாற்றியதை தான் நேரலில் பார்த்தோம். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவுடைய மூத்த உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய இணைப்பில். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வணக்கங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய பேச்சை? அதாவது திரு விஜய் அவர்களுக்கு அரசியலும் தெரியாது, அரசியல் சட்டமும் தெரியாது என்பது இந்த அவர்களுடைய பொதுக்குழு தீர்மானத்திலிருந்து தெரியுது. ஏனென்று சொன்னால், முதல்ல ஜிஎஸ்டி வாங்குறாங்கன்னு சொன்னா 50% டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு, மீதி 50% தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகும். அதுலயும் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 42% மாநிலத்துக்கு டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ கொடுத்துடுறோம். மீதி இருக்கிறதெல்லாம் ராணுவ செலவுல இருந்து, மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்திலிருந்து மற்றும் மத்திய அரசு மாநிலங்கள் கொடுக்கின்ற மானியம் எல்லாமே வருது. இதுல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு வரணுங்கிறத பினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுது. ஆகவே அந்த பினான்ஸ் கமிஷன் தான் என்ன, கொஞ்சம் அரசியல் சட்டம் இது பத்தி ஆனாவண்ணாவது விஜய் படிச்சுக்கிறது நல்லது. ஆகவே சும்மா இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசியலை தான் பேசிடலாம், பேசினா தான் பெரிய மனிதர்னு விஜய் போன்றவர்கள் நினைச்சுக்க வேண்டாம். அரசியல் சட்டத்தின் அரிச்சுவடி தெரியாத ஒரு நபருடைய அவருடைய கட்சியுடைய தீர்மானம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இது திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் இருந்த பொழுது கொடுத்ததை போல 4 மடங்கு இந்த 10 ஆண்டுகள்ல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசானது கொடுத்திருக்கு. அதனால இவருக்கு அரசியல் சட்டமும் தெரியாது, பினான்ஸ் கமிஷன்னா என்ன தெரியாது, ஸ்பெல்லிங் தெரியாது. ஆனால் இவங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஏதோ தீர்மானம் போடுவாங்கன்னா தாந்தோன்றித்தனமான இந்த தீர்மானம் இது வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. விஜய் அவர்கள் சொல்லுகின்ற போது என்னன்னா, திமுகவுடைய ஓனர் தான் உங்க சீக்ரெட் ஓனர் பிஜேபி, அவங்க சொல்றதை தான் நீங்க கேட்குறீங்க, அதை கேட்டுட்டு இங்க வந்து செயல்படுத்துறீங்க. உங்களுக்கு பிஜேபியை காமிச்சு பயமுறுத்தி இங்க ஓட்டு வாங்கிட்டு ஓட்டுக்காக இங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு செயல்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது நீங்க என்ன சொல்றேன், விஜய் அவர்களுடைய கட்சியை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. கிறிஸ்தவ மிஷினரிகளின் கையாளாக இவர் இருக்கார், அவங்கதான் உண்மையான தாவேகாவுக்கு ஓனர்னு கூட சில பேர் பேசுறாங்க. அதை நான் பேச முடியுமா? அனாவசியமா வெற்று அரசியல் பேசுகின்ற அரசியல் அரிச்சுபடி தெரியாத ஒரு நபர் அப்படித்தான் பேசுவார். ஓகே, இல்ல மக்கள் விரோத ஆட்சி, மன்னர் ஆட்சி இங்க நடக்குதுன்னு தமிழகத்துல கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அதே சாயல்ல சொல்றாரு. அப்போ பிஜேபியோடைய ஆளா விஜய் பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா? இங்க பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் எங்க ஆள் இல்லைங்க. பிஜேபியில இருக்கிறவர் தான் பிஜேபிக்கு ஓனர். இவங்களை மாதிரியாவெல்லாம் லீஸுக்கு விடுற பழக்கம் பிஜேபிக்கு கிடையாது. அதனால நாங்க லீஸுக்கு எந்த கட்சியும் எடுத்துக்கிறது இல்ல, எங்க கட்சி யாருக்கும் லீஸுக்கு கொடுக்கறது இல்ல. இல்ல நீங்க தான் சார் யூசுவலா சொல்றீங்க அந்த திராவிடியன் ஸ்டாக்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுனால நான் அதை கேட்கிறேன். திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லிக்கின்றது யாருங்க? திராவிடியன் ஸ்டாக் முதலாளி ஸ்டாலின் தானே. இப்ப அவருடைய கருத்து தானே இவர் பிரதிபலிக்கிறார். நான் கேட்கிறேன், ஈவேராவோட படத்தை வச்சு அதை அவரோட கொள்கைகளை ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர் திமுகவிலிருந்து வித்தியாசமானவர்னு எடுத்துக்க முடியுமா? உங்க மாநாட்டுல உங்களுக்குன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல. அது ஒரு பக்கம் அண்ணா துறங்குறீங்க, ஒரு பக்கம் ஈவேராங்கிறீங்க, இன்னொரு பக்கம் வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தையும் போட்டுக்கிறீங்க. வேலுநாச்சியார் தேசபக்தை, வீரமங்கை ஈவேரா அந்நிய கூலி, ஆங்கிலேய எடுபிடி. ஆனா அவர் படத்தையும் போட்டுப்பீங்கன்னு சொன்னா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ஒரிஜினாலிட்டி இருக்கு? தாவேகாவுக்கு ஏதாவது ஒரிஜினாலிட்டி இருக்கா? சரி, ரைட் சார். நீங்க உங்களுடைய கருத்துக்களை அப்படியே பொதுமக்களிடம் வைக்கிறோம். நன்றி ராஜா சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நல்லது, நன்றி.